அனைவருக்கும் வணக்கம். தனுசு ராசி நேயர்களுக்கு நிகழ இருக்கும் சுக்கிர பயிற்சியின் காரணமாக உங்களுடைய வாழ்வில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகள் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு இந்த சுக்கிரனுடைய பெயர்ச்சியின் காரணமாக கிரீடம் சுமக்கும் ராசியாக உங்களுடைய ராசி அமைகிறதுங்க. அந்த வகையில் தனுசு ராசியை சேர்ந்த மூலம், பூராடம், உத்திராடம் முதல் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு சுக்கிரனுடைய இந்த பெயர்ச்சி நிகழக்கூடிய தருணங்கள் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு 6, 11 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன். அவர் பஞ்சமஸ்தானத்திற்கு வரும்போது பிள்ளைகளுக்கு வேலை கிடைத்து மகிழ்ச்சி அடைய இருக்கீங்க. பூர்வீக சொத்துக்களை விற்று புதிய சொத்துக்கள் வாங்கும் யோகம் கை கூட இருக்கு. நல்ல காரியங்கள் பலவும் நடைபெற்றாலும் உங்களுடைய ராசிநாதன் குருவிற்கு சுக்கிரன் பகை கிரகம் என்பதால் சில பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டிய ஒரு சூழல் உருவாக இருக்கு என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. சிலருக்கு வெளிநாட்டிலிருந்து தாய்நாடு திரும்ப முடியாமல் தவிக்கும் சூழல் ஏற்பட இருக்குதுங்க. மறைமுக எதிர்ப்புகள் நிச்சயம் உண்டு என்பதால் நீங்கள் கவலைப்பட வேண்டிய எந்த அவசியமும் இல்லைங்க. உங்களுடைய முன்னேற்றத்தை பற்றி எவரிடமும் பேச வேண்டாம் என்பதையும் கிரக நிலைகள் உங்களுக்கு உறுதியளிக்குது. அதே போல தனுசு ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் சுக்கிரனுடைய இந்த பயிற்சி நிகழக்கூடிய காலகட்டங்களில் மற்ற கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் போது இக்காலகட்டத்தினுடைய தொடக்கத்தில் உங்களுடைய ராசிநாதன் குரு வக்ரம் நிவர்த்தி பெற்று பலம் பெற்று சஞ்சரிக்கிறார். அதே போல இத்தருணங்கள்ல உங்களுக்கு ஏற்பட்டு வந்த தடைகள் தானாக விலகி நல்ல ஒரு முன்னேற்ற பாதையை ஏற்படுத்தி கொடுக்க இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு அர்த்தாசிரம சனி ஆரம்பமாகி விட்டதால் இனம் புரியாத கவலை மேலோங்குவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. இது மாதிரியான நேரங்கள்ல உணர்ச்சி வசப்படாமல் பொறுமையாக நிதானமாக இருப்பது மிக மிக அவசியங்க. அது மட்டும் இல்லாம தனுசு ராசி இருவர்களை பொறுத்த வரைக்கும் இக்காலகட்ட கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் போது உங்களுடைய ராசிக்கு 5, 12 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய். அவர் சுகஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் போது கல்யாண முயற்சிகள் கை கொடுங்க. கடமையை செவனை செய்து வெற்றி காண இருக்கீங்க. குடும்ப சுமை கூடுங்க. கொடுக்கல் வாங்கலில் இருந்த தொய்வு நிலை அகல இருக்கு. தொழில் வளர்ச்சிக்கு பெற்றோருடைய உதவி நிச்சயம் கிடைக்கும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க. அதே போல் தூர தேச பயணங்களை உபயோகித்துக் கொள்வீங்க. வைத்திருக்கும் வாகனத்தால் செலவு அதிகரிக்கிறது. புதிய வாகனம் வாங்கலாமா என்று சிந்தித்தவர்களுக்கு அந்த முயற்சி கைகூடக்கூடிய ஒரு தருணமாகவும் இந்த சுக்கிரனுடைய பயிற்சி அமைகிறது. அதே போல் புதனை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 7, 10 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன். அவர் நீச்சம் பெறுவது நன்மை தாங்க. கேந்திரபத்திய தோஷம் பெற்ற கிரகம் நீச்சம் பெறும்போது மிகுந்த நன்மை வழங்கும் என்பது பொது நியதி. எனவே இக்காலத்தில் இல்லத்தில் மங்கள ஓசை கேட்கும் சூழல் உருவாக இருக்கு. வெளிநாட்டு வணிகம் ஆதாயம் தருங்க. நீங்கள் தேர்ந்தெடுத்த களம் எதுவாக இருந்தாலும் அதில் நிச்சயம் வெற்றி கிடைக்கும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க. அதே போல் கல்வி சம்பந்தமாக கலை சம்பந்தமாக எடுத்த முயற்சி கை கூட இருக்குது. தெளிந்த மனதோடு செயல்பட இருக்கீங்க. அண்ணன் தம்பிக்குள் இருந்த மன வருத்தம் மறையக்கூடிய ஒரு தருணமாகவும் இக்காலகட்டம் இருக்கு என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உறுதியளிக்குதுங்க. அதே போல் தனுசு ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த சுக்கிர பயிற்சி நிகழக்கூடிய இத்தருணங்கள்ல சனி மற்றும் செவ்வாயினுடைய சேர்க்கையும் ஏற்படுகிறது. அதாவது மீன ராசியில் சனியும் செவ்வாயும் சேர்ந்து சஞ்சரிக்கிறார்கள். இது பகை கிரகங்களின் சேர்க்கையாக பண விரயங்கள் அதிகரிக்குங்க. பிறருக்கு பொறுப்பு சொல்லி வாங்கி கொடுத்த தொகையால் பிரச்சனைகள் உருவாகும். எதிரிகளால் தொல்லை உருவாகுங்க. லாபம் ஏட்டில் இருக்குமே தவிர எதிரி இருக்காதுங்க. தொழில் கூட்டாளிகளுக்குள் பகை அதிகரிக்கும். அதே போல் திட்டமிட்ட காரியங்கள் முயற்சி எடுத்தே முடிவடையுங்க. எதிலும் கவனம் அதிகம் தேவைப்படக்கூடிய ஒரு நேரமாக தான் இக்காலகட்டம் இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. அதே போல் இந்த சுக்கிர பயிற்சி நிகழக்கூடிய தருணங்கள்ல குருவும் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெற்று சஞ்சரிக்கிறார். இக்காலத்தில் ஒரு பொற்காலமாகும் என்று தாங்க சொல்ல வேண்டும். எளிதில் காரியங்கள் வெற்றி பெறும். உத்தியோகம் தொழிலில் உயர்வு கிடைக்குங்க. தடையாக இருந்த சுப காரியங்கள் இப்பொழுது தானாக நடைபெற இருக்கு. ராசிநாதனாக குரு விளங்குவதால் ஆரோக்கிய தொல்லைகள் அகல இருக்குதுங்க. இதுவரை உடலில் ஏற்பட்ட நோய்க்கு ரண சிகிச்சை செய்ய வேண்டும் என்று சொன்ன மருத்துவர்கள் இப்போது சாதாரண சிகிச்சையிலேயே குணம் பெற செய்வார்கள் என்பதையும் கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. அதே போல் தனுசு ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் குறிப்பா பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு பொறுப்புகள்ல திடீர் மாற்றங்கள் ஏற்படுங்க. வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு விழிப்புணர்ச்சி அதிகம் தேவை. அதே போல் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயரதிகாரிகளால் ஏற்படுங்க. அதே போல் கலைஞர்களுக்கு குறுக்கீடு சக்திகள் அதிகரிக்கும். மாணவ மாணவிகளுக்கு மறதி கொடுங்க. பெண்களுக்கு
உங்களுக்கு ஒரு பிரச்சனை முடிந்தால் அடுத்த பிரச்சனை அலை மோதும். பிள்ளைகளை உங்களுடைய மேற்பார்வையிலே வைத்துக் கொள்வது என்பது மிக மிக நல்லதுங்க. அது மட்டும் இல்லாம தனுசு ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் செவ்வாய், ராகு, குரு மற்றும் சுக்கிரன் ஆகிய நால்வரும் உங்களுக்கு அனுகூலமாக வலம் வருவதால் வருமானம் போதுமான அளவிற்கு இருக்குங்க. குடும்பத்தில் வீண் செலவுகள் இருக்காது. நெருங்கிய உறவினர்களிடையே ஒற்றுமை நிலவு இருக்கு. சுப நிகழ்ச்சிகளாகிய நிச்சயதார்த்தம், திருமணம், வளைகாப்பு, குழந்தை பிறப்பு போன்றவை நிகழ இருக்குங்க. இருந்தாலும் அர்த்தாஷ்டக ராசியான மீன ராசியில் சூரியன், சனி இணைந்திருப்பதால் உடல் உபாதைகள் ஏற்பட்டு எளிய சிகிச்சையினால் குணம் ஏற்படும். ஒரு சிலருக்கு வீடு மாற்றம் ஏற்படக்கூடுங்க. அது சொந்த வீடாக அமைவதற்கு சாத்தியக்கூறு இருக்கு என்பதையும் கிரகநிலைகள் தெளிவுபடுத்துது. வெளியூர் பயணங்களால் நன்மைகள் ஏற்பட இருக்குதுங்க. அதே போல் தனுசு ராசினியர்களுக்கு சுக்கிரனுடைய இந்த பயிற்சியின் காரணமாக உத்தியோகம் காரணமாகவோ அல்லது குடும்ப பொறுப்புகள் காரணமாக வெளிநாடு சென்று சாத்தியக்கூறுகளும் இருக்குதுங்க. பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவற்றை அடைத்து நிம்மதி பெற வாய்ப்புள்ளத கிரகநிலைகள் எடுத்து காட்டுது. உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் அர்த்தாஷ்டக ராசியில் சூரியன், சனி சேர்ந்திருப்பதால் அலுவலக பணிகள் சக்தி மீறியதாகவே இருக்குங்க. உயரதிகாரிகள் திருப்திப்படுத்துவது கடினமாக இருக்கும். புதிய வேலைக்கு முயற்சித்து வரும் தனுசு ராசியினருக்கு வேலை கிடைக்குங்க. இருந்தாலும் அதில் பூரண திருப்தி இராது. வெளிநாடுகளில் பணியாற்றி வரும் தனுசு ராசியினர் தாய்நாடு திரும்ப வேண்டி அவசியம் ஏற்படக்கூடுங்க. தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்த வரைக்கும் சந்தையில் கடும் போட்டிகளை நீங்கள் சமாளிக்க வேண்டியிருக்கும். பணியாட்களால் ஏற்படும் பிரச்சனைகள் கவலையை அளிக்குங்க. வர வேண்டிய பாக்கிகள் வசூலாவதில் தடங்கல்கள் உண்டாகும். வங்கி மற்றும் இதர நிதி நிறுவனங்களுடைய கண்டிப்பு பண பிரச்சனையை அதிகரிக்க செய்யுங்க. லாபம் சற்று குறையக்கூடும். உற்பத்திக்கு அவசியமான மூலப்பொருட்களுடைய விடை திடீரென்று அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இருந்தாலும் நீங்கள் கவலைப்பட வேண்டாங்க. அதற்கு மாற்று யோசனை நிச்சயம் கை கொடுக்கும் என்பதை கிரகநிலைகள் தெளிவுபடுத்துது. தனுசு ராசியை சேர்ந்த கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் வாய்ப்பும் வருமானமும் சற்று குறையும். சங்கீத சபாக்களில் நிகழ்ச்சிகளில் பங்கேற்க குறைந்த அளவிலேயே வாய்ப்புகள் கிடைக்குங்க. கிடைக்கும் வாய்ப்புகளினால் வருமானம் எதிர்பார்க்கும் அளவிற்கு இருக்காது. திரைப்பட தயாரிப்பாளர்களுக்கு இப்போ கிரகநிலைகள் அனுகூலமாக இல்லைங்க. புதிய தயாரிப்புகள்ல யோசித்து முடிவு அகலக்கால் வைக்க வேண்டாம். யோசித்து முடிவெடுப்பது நல்லது. அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் உயர்மட்ட தலைவர்களுடன் உள்ள தொடர்பில் சற்று ஜாக்கிரதையாக இருப்பது நல்லதுங்க. பிற அரசியல் கட்சியினருடன் உள்ள தொடர்பை குறைத்துக் கொள்வது நல்லது. உணர்ச்சி வசப்பட்டு பேசுவதை தவிர்ப்பது மிக மிக அவசியம் என்பதை கிரக நிலைகள் எச்சரிக்கை செய்து, அதே போல் மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் கல்வித்துறையை தனது கட்டுப்பாட்டில் கொண்டுள்ளவர் வித்யாகாரகர் என்ற பெருமை படைத்து வருமான புதன் உங்களுக்கு சாதகமாக இருப்பதால் நல்ல ஒரு முன்னேற்றம் நிச்சயம் உங்களுடைய வாழ்வில் ஏற்படுங்க. ஆசிரியர்களுடைய ஆதரவும் வழிகாட்டுதல்களும் உங்களுக்கு உதவ இருக்கு. கூடுமான வரையில் நண்பர்களுடன் நெருங்கி பழகாமல் இருப்பது நல்லதுங்க. அதே போல் விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் விவசாயத்துறையின் பிரதான கிரகங்கள் சூரியன் மற்றும் செவ்வாயும் ஆதரவு இவ்விரு கிரகங்களும் சுபபலம் பெற்று சஞ்சரிப்பதால் நல்ல விளைச்சல் கிடைக்க இருக்கு. வருமானம் உயர இருக்கு. கால்நடைகள் அபிவிருத்தி அடையுங்க. தசாபுக்திகள் அனுகூலமாக இருக்கும் பட்சத்தில் சிறிய அளவு புதிய நிலம் வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. தருணங்கள்ல கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது ஸ்ரீ லக்ஷ்மி ஸ்தோத்திரம், ஸ்ரீ கந்தசஷ்டி கவசம் பாராயணம் செய்யும். எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.